Welcome to Kalvi Nam Kayil, 1 to 3rd English THB, Module 5, My Family, Day 1 பார்க்க போறோம். First one is learning outcomes. By the end of the module, students can listen and repeat songs and chants. So songs, chants கவனிப்பாங்க, repeat பண்ணுவாங்க. Name and understand the relationship words such as father, mother, etc. and talk about their family. Father, mother, sister, brother அந்த மாதிரி names வந்து சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. தென் அந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் யூஸ் த ஸ்ட்ரக்சர் பிக் ஆர் ஸ்மால் அண்ட் வாட் இஸ் திஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் கேட்டால் பிக் ஆர் ஸ்மால் யூஸ் பண்ணி திஸ் இஸ் அ பிக் பால், திஸ் இஸ் அ ஸ்மால் ரேட், இந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரீட் அ ஸ்டோரி with comprehension and write a few words or short sentences in response to the story. ஸோ அவங்க வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷனோட வந்து ஸ்டோரியை ரீட் பண்ணுவாங்க, புரிதலோட ரீட் பண்ணுவாங்க. சில வார்த்தைகள் இல்லை குட்டி குட்டி சென்டென்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஐடென்டிஃபை நேம் அண்ட் சே த சவுண்ட் அண்ட் ரைட் த லெட்டர்ஸ் ஃப்ரம் A to D. ஸோ அந்த சவுண்ட்ஸையும் நேமையும் A to D வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எழுதவும் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Then associate the names of familiar object that start and end with consonant blends. So consonant blends startingல endingல அந்த consonant இருக்கிற அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்க வந்து தொடர்பு படுத்தி பார்ப்பாங்க familiar object ஓட நேம்ஸோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டே 1 போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் greeting. Say good morning. Invite a student to join you to do a high five and say good morning to him or her. ஸோ நம்ம வழக்கம் போல் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹைஃபை சொல்லணும். ஹைஃபை சொல்லிட்டு ஒரு குட் மார்னிங் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம ஃபிஸ்ட்டு இந்த கை விரல் பகுதியை வந்து அவங்களோட இப்படி வச்சு இப்படி அடிச்சிட்டோம்னா அதுதான் வந்து ஹைஃபை. இல்லை சும்மா இப்படி கையால் அடிச்சு கூட சொல்லிக்கலாம் ஹைஃபை, எப்படி வேணாலும் சொல்லி நம்ம ஒரு குட் மார்னிங் சொல்லணும், அவ்வளோதான். ரிப்பீட் த கிரீட்டிங்ஸ் த்ரூ அவுட் த மாடியூல். ஸோ அந்த மாடியூல் எண்டு வரைக்கும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, த ஃபிங்கர் ஃபேமிலி சாங் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டு வந்து நான் ஆல்ரெடி 1 to 3 எடுக்கும்போது பசங்க பாடியிருக்காங்க. அதை வந்து நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா பார்த்து செக் பண்ணிக்கலாம். சிங் த ஃபாலோயிங் சாங் வித் ஆக்ஷன்ஸ் யூசிங் த ஃபிங்கர் பப்பட்ஸ். நம்ம ஃபிங்கர் பப்பட்ஸ் ரெடி பண்ணி அதை வச்சு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பசங்களை இந்த சாங் பாட வைக்கலாம், நம்ம பாடணும். என்கரேஜ் மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் டு சிங் த சாங் யூசிங் த பப்பட்ஸ் with the actions and அரும்பு level students do to follow the actions. So மொட்டு மலர் level students என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பப்பட்ஸ் யூஸ் பண்ணி பாடலாம், அரும்பு level students வந்து ஃபாலோ பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான். Daddy finger where are you? Here I am, how do you do? அடுத்து ஒரு ரிலேஷன்ஸ்க்கா இதே மாதிரி வச்சுக்கணும், அவ்வளோதான். மம்மி ஃபிங்கர் where are you? Here I am, how do you do? Brother finger where are you? Here I am, how do you do? இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வச்சு பாடிக்கலாம். Talk to student about the members of their family. So students வந்து நம்ம அவங்க family members பத்தி பேசணும். The following questions can be used for building a conversation. நம்ம கீழே கேட்குற இந்த கீழே இருக்க கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணோம்னா ஒரு கான்வர்சேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. What do you call your mother in Tamil? What do you call your father in Tamil? What do you call your grandmother in Tamil? What do you call your grandfather in Tamil? ஸோ ஒன்னொன்னா தமிழ்ல அவங்களெல்லாம் எப்படி கூடுவீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரெண்டாவது, ஹவு டு யூ ஹெல்ப் ஈச் அதர்? இவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீ எந்த மாதிரியான உதவி எல்லாம் செய்வ அப்படின்னு சொல்லி கேட்கணும். தென் வாட் டு யூ டூ டுகெதர்? அவங்களோட சேர்ந்து நீ என்னென்னலாம் பண்ணுவ? ஸோ ஹெல்ப் வேற, அவங்களோட சேர்ந்து ஜாலியாக இருக்கிறது வேற. ஸோ நம்ம அதை பசங்களுக்கு புரிய வச்சு கேள்வி கேட்டோம்னா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. Ask Mottu and Mala level students to write the names of their family members and talk about them to their partner. So மொட்டு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லணும்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து எழுத சொல்லணும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ் எழுதிட்டு
அவங்கள பற்றி ஒரு ரெண்டு பேராக உட்காந்து மாற்றி அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ஸ்டோரி டைம் கொடுத்துருக்காங்க. மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் புக் இந்த தடவை கிடைக்கல, அதனால என்னால் டெக்ஸ்ட் புக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. Say, I will now talk about my family. Tell them. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லணும், நான் இப்போ என்னோட ஃபேமிலியை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்போ நானா ஐ எம் ராமாயி. I live in Tondanandal. I call my father அப்பா. My mother, I call my mother அம்மா. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் now play the role of நிலா அந்த ஸ்டோரியில் வர நிலா பாப்பாவோட ரோலை வந்து நம்ம பண்ணணும். Show the pictures of Nila's family, Mary's family and Abdul's family. Introduce the families to the class pointing to the picture. ஸோ இந்த ஒவ்வொரு பிக்சர் கார்டாக எடுத்து அவங்க ஒருத்தரோட ஃபேமிலியையும் நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சர்ஸ் இங்கே இருக்கு, நம்ம புக் பேக்ல இருக்கும். பாயிண்ட் அவுட் ஈச் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி இன் த பிக்சர் அண்ட் எலிசிட் த நேம் லைக் ஃபாதர், மதர் எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தரா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க யாரு அப்படிங்கிறத பசங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களே அது அப்பா அம்மா அண்ணா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ இதுதான் அந்த ஸ்டோரி. ஐம் நிலா. ஐ லிவ் இன் சேலம். ஐ கால் மை ஃபாதர் அப்பா. ஐ கால் மை மதர் அம்மா. மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் மீனு. ஸோ இது வந்து நிலா. ஸோ நம்ம தான் இதை சொல்லணும், நிலா பாப்பா சொல்றது மாதிரி நம்ம சொல்லணும். நான் வந்து நிலா. நான் வந்து சேலம்ல வசிக்கிறேன். என்னோட ஃபாதரை நான் அப்பான்னு கூப்பிடுவேன், என்னோட மதரை அம்மான்னு கூப்பிடுவேன். என்னோட சிஸ்டரோட பேர் வந்து என்னோட அக்கா இல்லை தங்கை சொல்லிக்கலாம், பேர் வந்து மீனு. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் மேரி. சி லிவ்ஸ் வித் ஹர் மதர். ஸோ இது என்னோட ஃப்ரெண்டு மேரி. அவங்க வந்து அவங்க அம்மா கூட வாழ்றாங்க. ஹர் மதர் டேக்ஸ் கேர் ஆஃப் ஹர். அவங்க அம்மா தான் வந்து மேரியை பார்த்துக்கிறாங்க. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்துல். ஹீ ஹேஸ் அ பிரதர். இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் அப்துல். அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், இல்லை ஒரு அண்ணன் இருக்காங்க. ஹிஸ் மதர் இஸ் அ பைலட். அவங்க அம்மா வந்து ஒரு ஏரோப்ளான் ஓட்டுறவங்கன்னு கூட நம்ம சொல்லலாம், விமானி. ஹிஸ் ஃபாதர் இஸ் அ செஃப். அவங்க அப்பா வந்து ஒரு செஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். தென் ஆஸ்க் class 3 students to do the exercise in page number EVS social science text bookல page number 122 and 123 அப்புறம் 125 to 27. ஸோ இந்த பேஜஸ்ல அவங்களோட சோசியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல எக்ஸசைஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி தான் இருக்கும். அடுத்து அசஸ்மெண்ட் வெக்காபுலரி, லெட்டர், சூஸ், கனெக்ட், ரீப்ளேஸ், யூசிங், க்ளூஸ், அப்ராப்ரியேட்லி, வேர்ட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்கணும். Display the assessment vocabulary and the word wall and practice them with the meaning throughout the module. ஸோ அதோட மீனிங்கோட நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து மீனிங் நான் இப்போ சொல்லலை. லெட்டர்னா எழுத்து, சூஸ்னா தேர்ந்தெடு, கனெக்ட் அப்படின்னா பொறுத்து, ரீப்ளேஸ் அப்படின்னா மாற்றி எழுது, யூசிங்னா பயன்படுத்துறது, க்ளூஸ் அப்படின்னா துப்பு கொடுத்தல், துப்பு. அடுத்து அப்ராப்ரியேட்லி சரியாக, வேர்டுனா வார்த்தை. ஸோ இதை நம்ம வந்து இந்த மாடியூல் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த அசஸ்மெண்ட் ஒக்காபுலரி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்ஸ் இன் ஒர்க் புக் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இல்லை இதுவே ஹெல்ப் பண்ணிடும் அவங்களுக்கு, நம்மளும் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த வெக்காபுலரி வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க பார்த்தாலே ஒர்க் புக் எக்ஸசைஸில் அந்த வேர்டு இருக்கும். அவங்க வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணணுன்றதை புரிஞ்சுப்பாங்க. கீழே ஒர்க் புக் எக்ஸசைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சாங்ஸு சான்ஸ் எல்லாம் வந்து கவனிப்பாங்க, திரும்ப சொல்லுவாங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்போட நேம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இவங்க மொட்டு லெவல் அதே தான், அதோட சேர்த்து இவங்க வந்து ஒரு குட்டி குட்டி சென்டென்சஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணுவாங்க ஃபேமிலியை பற்றின்னு சொல்லியிருக்காங்க. தென் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குட்டி குட்டி பேசேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்க பேசேஜ் வந்து புரிஞ்சு ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட day 1 கம்ப்ளீட் ஆகுது. தென் day 2 we will see in this video. Thank you.